அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள். நாளை ஸ்ரீராம நவமி. ராமபிரான் அவதரித்த ஒரு அற்புதமான ஒரு நாள். மகாவிஷ்ணு இந்த பூமியில் அவதரித்த நாள் தான் ராமநவமியாக நம்ம கொண்டாடுறோம். ராமர் பிறந்த இந்த ஒரு நாளை நம்ம இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே ராமபிரானை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த நாள் நம்ம ராமனை நினைத்து வழிபட்டாலே போதும், நம்முடைய வாழ்நாள் துன்பங்கள் எல்லாம் போகும், தீராத நோய் நொடிகள் எல்லாமே விலகும். குறிப்பாக குடும்பத்தில் நமக்கு என்றைக்குமே சந்தோஷம் மட்டுமே தாங்க பெருகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் நாளைக்கு. நாளை தினம் நம்ம காலையில் ஏந்திரிச்சவுடனே கண் விழித்ததுமே நீங்கள் சொல்லக்கூடிய அற்புதமான உருவரி மந்திரம் தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நாளைய தினத்திலிருந்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கும். இத்தனை நாளாக நம்மளுடைய ஜென்மமே கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு விதியை எழுதியிருந்தால் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு வார்த்தைக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் அந்த ஒரு வார்த்தையும் தான் இது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான ஸ்ரீராம நவமிக்காக நம்முடைய சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவுகள் கொடுத்துருக்கோம். அதாவது ராமருடைய இந்த படத்தை பாருங்கன்னு, ராமருடைய ஜாதகத்துக்கு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா யார் ஒருத்தங்க ராமருடைய ஜாதகத்தை இப்படி ஸ்ரீராம நவமியில் நம்ம அதை கண்ணால் பார்க்குறோமோ இல்லை ஒரு பூஜிக்கிறோமோ, நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்தவித தோஷங்கள் நமக்கே, அதாவது விதியே நமக்கு எழுதியிருந்தாலுமே அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி இந்த ராமருடைய ஜாதகத்துக்கு இருக்குது. அதனால தான் நம்ம பூஜைகளை வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதற்கான விளக்கத்தோடு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் பார்த்து நீங்கள் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம். அப்படி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் காலையில் ஏந்திரிச்ச உடனே நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திர வார்த்தைங்க. இதை நாளைய தினத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். எவ்வளவோ நாங்கள் பரிகாரம் பண்ணிட்டோம், எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை, அவமானங்கள் எல்லாமே இருக்குமா, என்ன தான் பண்ணுறதுனே தெரில, எவ்வளவோ செஞ்சிட்டாலும் எங்களுக்கு பரிகாரங்கள் பலன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினம் காலையிலேருந்து நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஒரு மந்திர வார்த்தை தான் ராமா. ராமா ராமா ராமா. இந்த ஒரு வார்த்தை மட்டும் நம்ம ஒரு தடவை கூட சொன்னால் போதும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சொல்லணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது. ஆனால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வர முதல்ல நம்முடைய கர்ம வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய கர்ம வினைகள் நம்ம சொல்லுவோம். பரிகாரங்கள்லாம் நம்ம பண்ணுறப்ப சிலது பலன் ஏன் கொடுக்கலன்னா கர்ம வினைகள் காரணமாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த கர்மாக்களை கரைக்கின்ற சக்தி இந்த ஒரு நாமத்துக்கு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை நமக்கு 4 வேதங்களையும் சொல்வதற்கான ஒரு பலன் தரக்கூடிய இந்த ஒரு வார்த்தை. அதனால தான் நாளைய தினம் நீங்கள் இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொடங்கி பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத பல அதிசயங்கள், பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்குங்க. சில மந்திர ஜபங்களுக்கு ஒரு குரு வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராமநாம ஜபத்துக்கு மட்டும் குரு வேணும், குருவா மூலமாக தான் நம்ம சொல்லணுங்கிற எந்தவித காலகட்டாயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா ராமநாமமே தனக்குள்ளே ஒரு குருவை கொண்டுள்ளது அப்படின்னு அர்த்தம். அதாவது நாமமே தான் பிரம்மம், நாமமே தான் குரு, நாமமே தான் எல்லாமே. அதனால தான் இந்த ராமநாமத்தை எப்பெல்லாம் முடியுதோ காலையில் படுக்கையிலேருந்து விழிப்பு எப்போ கண்ணு முழிக்கிறீங்களோ கண்ணு விழித்த உடனே இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ராம நாளாகவே இருந்துடும். ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்களாக இருக்கும். அதே மாதிரி இந்த ராமநாம ஜபத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கர்ம வினைகளோட அதுக்கு காரணமாக ஏதாச்சும் நமக்கு ஒரு துக்கம் நடக்கணும், இல்லை ஒரு அவமானம் நடக்கணும், ஒரு அசம்பாவிதங்கள் ஏதாவது ஒன்று நடக்கணும்னு விதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விதிகள் கண்டிப்பாக தடுக்கப்படும், இல்லாட்டி மாற்றி அமைக்கப்படும். நமக்கு எந்தவித பாதிப்புகள் இல்லாமல் இந்த ராமநாமமே நம்மளை ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் மாதிரி நம்மளை பாதுகாக்குங்கிறாங்க. அதனால தான் இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பல முன்னோர்கள், பல பெரியோர்கள், ஆன்றோர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம குளிக்காமல் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா
எந்த இடத்துலையுமே எந்த நிலையிலையுமே ராமநாமாங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாம். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லலாம், சாப்பிட்டுட்டு இருக்கப்ப சொல்லலாம். ஏன்னா இறைவனுடைய நாமமும் ஒன்று தான். எப்பயுமே நம்ம ராமநாமம் எழுதுகிறப்ப நிறைய பேர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க. அது எழுதுகிறப்ப நமக்கு மனசு, உடம்பு, கைகள் இதெல்லாம் ஒருமித்து நம்ம செயல்படணும், நம்மள சுத்தபத்தமாக இருக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் ராமநாமான்னு சொல்கிறதுக்கு மனசு மட்டும் இருந்தாலே போதும். ஏன்னா நமக்கு வேறு எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே வேணாங்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒருத்தங்க பெண்கள், அதாவது குடும்ப தலைவிகள் இல்லை பெண் குழந்தைகள், பெண்கள் யார் ஒருத்தங்க ராமநாமான்னு சொல்கிறோமோ அந்த பெண்ணோட குடும்பமாக இருக்கட்டும், கணவன் குடும்பம், குழந்தைகள், பெற்றோர்கள் எல்லாருமே, ஒட்டுமொத்த குடும்பமே, அந்த பெண்ணை சார்ந்தவர்கள் இருக்கிற எல்லாருமே பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே தெய்வீகமானது நிறைஞ்சு நம்ம வீடே கோவிலாக மாறக்கூடிய சக்தி இந்த ராமநாமத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ராமநாமத்தை நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ அந்த டைமில் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாம். எந்தவித இதுவுமே இருக்காது. நமக்கே ஏதாவது எதிர்பாராமல் ஏதாவது நடக்கணும்னு இருக்குன்னா கூட, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது, வேறு ஏதாவது ஒரு எதிர்வினைகள் ஆகிறது, அது எல்லாமே இந்த ராமநாமத்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே குறைய ஆரம்பித்து நமக்கு அந்த நோய்கள் குறைவதாக இருக்கட்டும், வேறு ஏதாவது கெட்ட கருமாக்கள் எல்லாமே குறைந்து எல்லாமே சுகமாக அப்படியே சந்தோஷமான சூழ்நிலையை இந்த ராமநாமம் நமக்கு உருவாக்கி தருமா. அதனால் நிச்சயமாக இந்த ஒரு ராமநாமத்தை சொல்லுங்கள். பெண்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். இப்போ பீரியட்ஸாக இருக்குமா, இந்த ஒரு மந்திர வார்த்தை சொல்லலாமான்னு கேட்பீங்க. இதில் எந்தவித தயக்கமும் வேணாங்க. பெண்களின் இயற்கையான ஒரு நாட்கள் தான் அது நமக்கு பீரியட்ஸு. அதனால் ராமநாமா சொல்கிறதன் மூலமாக நம்ம பிரபஞ்ச சக்தி கிட்ட தான் நம்ம அடைக்கலம் ஆகிறோம். அதனால் ராமான்னு சொல்கிற இந்த ராமநாமத்தை சொல்கிறதுக்கு எந்தவித விதியுமே கிடையாது. உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தால் கூட இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லலாம். நம்ம சமைக்கிறப்ப சொல்லலாம். நம்ம சமைக்கிறப்ப பர்டிகுலராக சொல்கிறப்ப நம்ம சமைக்கிற சாப்பாடு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு உணவே ராம பிரசாதமாகி அதை சாப்பிட்றவங்களுக்கு நல்ல ஒரு குணங்களும், நல்ல ஒரு நோயற்ற ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியம் இது எல்லாமே தந்து அதை சாப்பாடே ஒரு புனிதமாயிருங்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ ஒரு மந்திரங்கள் இருக்குது, எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குங்கிறத நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ராமநாமாவை நம்ம எவ்வளவு தூரம் உங்களால் சொல்ல முடியுமோ நிச்சயமாக நாளைய தினம் காலையிலேருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. நாளைக்கு ரொம்ப அற்புதமான ஸ்ரீராம நவமி நாள். அதனால் நாளைய தினம் காலையிலேருந்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்காமலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கரைந்து உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்கு, நல்லா ஒழுங்குபடுத்துறதுக்கு, நல்ல ஒரு சந்தோஷம், ஒரு ஒழுக்கம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, அப்படி நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ வாழ்க்கையில் அது எல்லாத்தையுமே இந்த ராமநாம மந்திரமே உங்களுக்கு கொடுத்துருங்க. அதனால் நாளைக்கு காலையிலேருந்து இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலவித அதிசயங்களையும் மாற்றங்களையும் நீங்களே உணரலாம். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.